ஒரு சக்கரத்துக்கு பின்பாக இன்னொரு சக்கரம் வரையும் பொழுது அந்த முக்கோணங்கள் முன்னாடி இருக்க சக்கரத்துக்கும் அது கருத்து சக்கரத்துக்கும் தொடர்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பிந்து ஒரே ஒரு புள்ளி வைக்கணும். வட்டம் இல்ல, புள்ளி. சர்வானந்தமய சக்கரம் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தேவையான நலன்களை அளிக்கக்கூடிய சக்கரம் சர்வானந்தமய சக்கரம். இந்த சர்வ ரோகநர சக்கரம், சர்வ சித்திகிரத சக்கரம், சர்வானந்தமய சக்கரம், இது மூன்றும் ஸ்ரீசக்கரத்தில் உள்ள மிக முக்கியமான சக்கரங்கள். இதற்கு மகா சக்கரம் என்று பெயர். சர்வானந்தமய சக்கரம் ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்கவும். இப்பொழுது அனைவரும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். முக்கோணங்கள் கரெக்டா இருக்கா இல்லையா? பிரேஷீட்டை கொஞ்சம் நகர்த்தும் போது கொஞ்சம் பார்த்து நகர்த்துங்க. பின் கழட்டும் பொழுது இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. முக்கோணங்கள் ஒன்றை ஒன்று தொடரும். பச்சை கலரில் உள்ள முக்கோணங்கள் அடுத்த வட்டத்தை தொடரும். அஷ்டதளத்தில் உள்ள வட்டத்தை தொடரும். கொஞ்சம் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சதுரம் வட்டம் வட்டம் கொஞ்சம் கை நடுக்கமாக இருந்திருக்கும். அதுல கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. பூப்புற ரேகைகள் முதல்ல இருந்து நான் சொல்ல சொல்ல அது சக்கரங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பூப்புற ரேகைகள் சதுரமும் வட்டமும் உடையது. அதுக்கடுத்து 16 இதழ்களை கொண்ட தாமரைகள், சர்வ ஆனந்த பரிபூரண சக்கரம், 16 செல்வங்களை கொடுக்கக்கூடியது. அதற்கடுத்து 8 இதழ் தாமரை, அதற்கு அஷ்டதளம் என்று பெயர். சர்வ சம்சோபன சக்கரம், நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்க்கக்கூடிய சக்கரம். சர்வ சம்சோபன சக்கரம் 8 தாமரை இதழ்களை உடையது. இந்த 2 தாமரை இதழ்களுக்கும் இறுதி முனையை நீங்க மட்டத்தால இணைக்கணும். அதற்கு அது பிறகு பச்சை நிறத்தில் உள்ள சர்வ சௌபாக்கியதாயக சக்கரம், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான 14 மங்களங்களை அருளக்கூடிய சக்கரம். அதற்கடுத்து 10 முக்கோணங்கள், பிரபாக்க சாதக சக்கரம். அதற்கடுத்து 10 முக்கோணங்கள், சர்வார்த்த சாதக சக்கரம். சர்வார்த்த சாதக சக்கரம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சாதகமான சூழ்நிலையை நமக்கு அமைந்து கொடுக்கும். சர்வ ரோக நர சக்கரம், அடுத்து 8 முக்கோணங்கள். அதுக்கடுத்து சர்வ சித்தி பிரத சக்கரம் 2 முக்கோணம். அதற்கடுத்து புள்ளி சர்வானந்தமய சக்கரம். எல்லாரும் சரி பார்த்துக்கிட்டீங்களா? இப்ப உங்க கிளிப்ப எடுத்துட்டு ட்ரேசிங் பேப்பரை திருப்புங்க. அப்படி திருப்பி மூலமந்திரம் எழுதவும். மூலமந்திரம் அந்த வரிகள் ஸ்ரீசக்கரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி வரையணும். மூலமந்திரம் எழுதணும். இந்த முக்கோணங்களுக்குள்ள மூலமந்திரம் எழுதணும். வரிகள் ஓம் சக்தியே, பராசக்தியே. திருப்பிட்டு அதுக்கு பின்னாடி எழுதணும். ஓம் சக்தியே, பராசக்தியே. நம்ம மூல மந்திரத்தில் 6 வரிகள் இருக்கிறது. அதனால அந்த 6 நிலைகள், ஸ்ரீசக்கரத்தில் உள்ள 6 நிலைகளை அந்த முக்கோணங்கள் குறிப்பிடும். அதற்கு பின்பு குரு மந்திரம் ஓம் சக்தியை வங்காரடிகளே ஓம் அப்படின்னு எழுதணும். அது மீதமுள்ள சத்காரம் மற்றும் துரிய நிலை, துரியாதீத நிலை. இந்த மூலமந்திரம் எழுதுவதற்கான தத்துவம் என்னன்னா, கடவுள் நம்ம 6 ஆதார சக்கரங்களை வரைக்கும் தான் நம்ம உயிர் சக்தியை கொண்டு போவார். அதற்கு பின்பு சஹஸ்ராரத்திற்கும்
அதற்கு பின்பு துரிய நிலைக்கும் துரியாதீத நிலைக்கும் குருவே நம்மளை அழைத்து செல்ல வேண்டும். அதனால மீதமுள்ள 3 வரிகள் ஓம் சக்தியே பங்காரடிகளே ஓம் என்ற குரு மந்திரத்தை நம்ம சேர்க்கிறோம். மூல மந்திரத்தோட மூல மந்திரத்தில் உள்ள வரிகள் 6. அது 6 ஆவரணங்களை மட்டுமே குறிக்கும். அதற்கு மேலுள்ள சச்சாரம் மற்றும் துரிய நிலை துரியாதீத நிலை குருவே நம்ம அழைத்து செல்ல வேண்டும். அதனால குரு வணக்கங்களுக்காக ஓம் சக்தியே பங்காரடிகளே ஓம் என்ற மந்திரத்தை நம்ம எழுதணும். மூல மந்திரத்தோட சேர்த்து பிரேஷியத்தை பின்னாடி திருப்பி வச்சு எழுதணும். ஓம் சக்தி மூலமந்திரம். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது. இது ஒரு தியான முறை. உங்கள் மனதை மட்டும் கவனித்து ரொம்ப கூர்மையான கவனத்தோட எழுதணும். ஏன்னா அந்த உயிர் சக்தி அப்பதான் அதுல செலுத்தப்படும். அப்பதான் ஆன்மாதான் எல்லாமே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு அம்மா அவர்களின் அருள்வாக்கு. அதனால பேசாதீங்க. ரொம்ப கவனித்து கூர்மையான கவனத்தோடு அந்த சக்கரங்களையும் மந்திரங்களையும் எழுதுங்க. மூல மந்திரம் எழுதவும் ஓம் சக்தியே பராசக்தியை தொடங்கும் மூல மந்திரம். மூல மந்திரம் முடித்த பிறகு ஓம் சக்தியே பங்காரடிகளே ஓம் என்ற குரு வணக்க மந்திரமும் எழுதவும். மூல மந்திரத்தில் உள்ள 6 வரிகள் 6 ஆவரணங்களை குறிக்கும். அதற்கு மேலே உள்ள சஸ்திராரம் மற்றும் துரிய நிலை துரியாதீத நிலைக்கு குருவை நாம் அழைத்து செல்ல வேண்டும். குரு மந்திரத்தை எழுதவும். பங்காரடிகளே ஓம் ஒண்ணுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டாம். இது ஒரு தியான முறை. மூலமந்திரம் எழுதி முடிச்ச பிறகு கவனமாக இருங்க. இது ஒரு தியான முறை. நம்ம உயிர் சக்தியை செலுத்தும் பொழுதுதான் நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரிலேயே இருக்கிறது என்பது அன்னையின் அருள்வாக்கு. நம்ம சீக்கிரம் மறைந்து அமைகிறது. பேர் எழுதிக்கோங்க. அங்க காலம் கொடுத்திருப்பாங்க, அதுல பேர் எழுதிக்கோங்க. பேர் எழுதணும். பேர் எழுதிய பிறகு திருப்பி பின் பண்ணி அந்த பிந்து முக்கோணம் நடுவில் இருக்க அந்த பிந்து முக்கோணம் உங்களை நோக்கி இருக்கும்படி பேட முன்னாடி வச்சிருங்க. உங்களை குறிக்கும்படி பிந்து முக்கோணம் உங்களை குறிக்கும்படி பேட கீழே வச்சிருங்க. உங்களுக்கு முன்னாடி வச்சிருங்க. பேர் எழுதி முடிச்ச பிறகு கிளிக் பண்ணி அந்த பிந்து முக்கோணம் உங்களை நோக்கி இருக்கும்படியாக பேட முன்னாடி வச்சிருங்க. ஓம் சக்தி குருடி செல்லம் குருடி.
కట్ చేసి ఫోటోలు తీసుకోవచ్చు.